இன்றைக்கி மார்னிங் ஸ்ட்ரீட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அப்படியே பார்த்துட்டு ஸ்கின் கேர் போயிட்டேன். ஸ்கின் கேர் பண்ணி முடிச்சோன்னே ஃபஸ்ட்டு வேலை இவர் கூட விளையாடுறது தான். ஸோ விளையாண்டுட்டு நான் சமைக்க போகணும். ஸோ சமைக்க போகிறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட்டை கொடுத்துருவேன். அவர் பார்த்துட்ருப்பார். நான் சமைக்கிறதுக்கு நடுவில் ஒரு வேளை அழுக ஆரம்பித்தார்னா போய் ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு அகைன் வந்து சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ சமைச்சு முடிச்சோடனே போய் பார்க்கும்போது இந்த பொசிஷனில் தான் படுத்திருப்பார். இன்றைக்கி இல்லைங்க, தினமும் இதே மாதிரி தான் படுத்துட்ருப்பார். ஸோ அழமாட்டார். இப்போ இவரை தூக்கி நான் குளிக்க வச்சுட்டு அகைன் ஃபீட் பண்ணணும். ஸோ சாப்பிட வைக்கும் போது இவரை கூட பேசிக்கிட்டே சாப்பிட வச்சா தான் இவர் சாப்பிடுவார், இல்லைன்னா சாப்பிட மாட்டார். ஸோ அதனால் பேசிக்கிட்டே சாப்பிட வைப்பேன். இன்றைக்கி இவருக்கு கொடுத்தது அரிசி கஞ்சி தான். இப்போ திரும்பவும் இவரை தூங்க வச்சுட்டு எனக்கு இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். இவர் தூங்கும் போதே சின்ன சின்ன வேலையெல்லாம் முடித்தாதான் என்னால் திரும்ப இவர் கூட விளையாட முடியும். ஸோ அவரை எழுந்தவனே கொஞ்ச நேரம் டம்மி டைம் மற்ற ஆக்டிவிட்டிலாம் கொடுத்துட்ருப்பேன். ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு கூட இருப்போம். அகைன் நான் ஈவினிங் வந்து வெளியே கூட்டிகிட்டு போகணும். கண்டிப்பாக அவர் வெளியே போயே ஆகணும், இல்லைனா அழ ஆரம்பிச்சிடுவார். கொஞ்ச நேரம் வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வேறு எல்லா இடத்தையும் பார்த்துன்னு அகைன் ஃபீட் பண்ணி உள்ளே விளையாட வைப்பேன். 9 to 10 o'clock வரைக்கும் விளையாடுவார். 10 o'clock மேலே திரும்பவும் தூங்க வச்சுருவேன்.